ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் பார்க்க இருக்கிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம எப்போதும் போல் மேட்ரிக்ஸுக்கு சப்லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு மேட்ரிக்ஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரோ காலம்னு இருக்கும். அதான் மேட்ரிக்ஸ் சொல்லுது. இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். ஏ மேட்ரிக்ஸோடைய காலமும் பி மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஒரே வேல்யூவாக இருக்கணும், அப்படிங்கிறத காட்டிலும் ஒரே பொசிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது. அப்போ தான் நம்மளால் ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதான் ஈஸியான மேட்ரிக்ஸாக 2x2 மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். சீயிங் மேட்ரிக்ஸாக அவுட்புட் மேட்ரிக்ஸு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நெஸ்டட் லூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஐன்னு ஒரு அவுட்டர் லூப்பு, ஜே இன்னர் லூப்பு, அதுக்குள்ளே கேன்னு ஒரு இன்னர் லூப் இருக்குது. நான் முதலே சொன்னேன், ஏ மேட்ரிக்ஸோடைய காலமும் பி மேட்ரிக்ஸோட ரோவும் ஒரே பொசிஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இன்னர் லூப்பில் கேன்னு ஒரு இன்னர் லூப் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷன் நம்ம நார்மலாக செய்ய முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு C of ij is equal to C of ij plus A of ik into B of kg. ஏவோடைய காலம் கேன்னு கொடுத்துருக்கோம். இது மாதிரி பியோடைய ரோ அதுவும் கேன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஏவோட காலமும் பியோட ரோவும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்தா தான் நமக்கு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ மேட்ரிக்ஸ்னால் மல்டிப்ளிகேஷனாக ரோ இன்ட்டு காலம் பண்ணணும். ஸோ இப்படி கொடுத்ததுக்கான காரணம் என்ன, இதை பயன்படுத்தி நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மேனுவல் எக்ஸிக்யூஷனாக பார்த்துக்கலாம். ஸோ மேனுவல் எக்ஸிக்யூஷன் வச்சு தான் இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரோக்ராம் பொறுத்தளவில் ரொம்ப ஈஸி. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டு ஜென்ரேட் ஆகும். இப்போ அதுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அதே மாதிரி மேட்ரிக்ஸ், ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ ஐ லூப்பில் 0 எடுத்துக்கும், ஜேலையும் 0 எடுத்துக்கும், கேலையும் 0 எடுத்துக்கும். இப்போ கே லூப் தான் இன்னர் மோஸ்ட் லூப்பு. அதுதான் முதல்ல கம்ப்ளீட் ஆகும். 0 1ன்னு சொல்லி 2 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். 0th டைம் ரொட்டேட் ஆகும்போது C00 is equal to C00 ப்ளஸ் A00 இன்ட்டு B00. A00ல் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதே மாதிரி இன்ட்டு B00, பியில் 0th ரோவில் 0th காலமில் 1 இருக்குது, 1 into 1. ஸோ 0 + 1 into 1 is equal to 1 கிடைக்கும். அடுத்து கே வேல்யூ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். அதான் இன்னர் மோஸ்ட் லூப்பு 1ன்னு ஆகுது. C00 is equal to C00 ப்ளஸ் A01 into B10ன்னு வரும். அப்போ 01னா 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் 2 இருக்குது. அதே மாதிரி பியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம், அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம், அதில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ 1 + 2 into C00 is equal to C00 ப்ளஸ் A01 into B10. அப்போ ஏல 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். 0th ரோன்னா ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கும். அது மாதிரி பியில் ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம், ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம்னா 3 எடுத்துக்கும். ஸோ 1 + 2 into 3 is equal to 7 கிடைக்கும். இப்போ ஜே, அதாவது அடுத்த இன்னர் லூப்பு J1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ C01 is equal to C01 ப்ளஸ் A00 into B01 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 0 + 1 into 2, A00ல் 1 இருக்குது, B01ல் 2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கிது. அடுத்து கே வேல்யூ திரும்பவும் முன்னால் கே 0ல் இருந்து இப்போ கே 1ல் வரும்.
C01 is equal to C01 plus A01 into B11. Aல 0th ரோவில் ஃபஸ்ட்டு காலம், பியில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம். அப்போ 2 + 2 into 4 is equal to 10ன்னு கிடைக்கும். ஸோ ஏற்கனவே 7 கிடச்சிது, இப்போ 10 கிடச்சிருக்கு. அடுத்தது ஐயில் 1, இப்போ அவுட்டர் மோஸ்ட்டு ஐ லூப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 1. அப்போ ஜேல 0 கேல 0 இருக்கும்போது C10 is equal to C10 plus A10 into B00 எடுத்துக்கும். கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ் ஈக்குவல் டு 0 + 3 into 1 is equal to 3. இப்போ கேவோட வேல்யூ 1 ஆகும். திரும்ப C10 is equal to C10 plus A11 into B10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே C10 3 இருக்குது. ஸோ 3 + 4 into 3 பண்ணோம்னா 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவாக கால்குலேட் பண்ணிகிட்டே வரும் ரோ காலம் பொறுத்தளவில். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக அடுத்தது ஐ இப்போ 1 ஆகிடும். 1ல் தான் இருக்குது. J1 K0 எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு C11 is equal to C11 plus A10 into B01. ஏல ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம், பியில் 0th ரோ ஃபஸ்ட்டு காலம். 0 + 3 into 2 is equal to 6. இப்போ கேவோட வேல்யூ 1ன்னு திரும்ப மாறும். அப்போ பார்த்திங்கன்னா C11 is equal to C11 plus A11 into B11 வரும். ஏற்கனவே C11ல் 6 இருக்குது. ஸோ 6 + 4 into 4 16 + 6 22 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 0th ரோ 0 காலம், 0th ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலம், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம். இந்த வேல்யூஸாக 7 10 15 22 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இதை பொறுமையாக நிதானமாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஐ வேல்யூவும் ஜே வேல்யூவும் அப்போ தான் உங்களுக்கு சரியானபடி ஐடென்டிஃபை ஆகும். அப்போ தான் இது இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.